நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல ஆண்டிற்கு பின் தன் குடும்பத்தினருடன் சொந்த நாடான எகிப்துக்கு செல்ல முடிவு செய்தார்கள். இரவில் பயணம் மேற்கொண்ட போது துருமலையின் திசையில் ஒரு நெருப்பை கண்டார்கள். நபி மூசா அவர்கள் தன் குடும்பத்திடம், நான் ஒரு நெருப்பை கண்டேன், நீங்கள் குளிர் காய்வதற்காக தீப்பந்தத்தை கொண்டு வருகிறேன் என்று கூறினார்கள். அவர் அங்கு வந்தபோது பாக்கியம் பெற்ற இடத்தில் வலதுபுறத்தில் இருக்கும் ஓடையில் உள்ள மரத்தில் இருந்து, மூசாவே, நான் தான் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ் என்று அழைக்கப்பட்டார்கள். நிச்சயமாக நான் தான் உன்னுடைய இறைவன். நீர் உன் காலணிகளை இரண்டையும் கழட்டிவிடும். நிச்சயமாக நீர் துவா என்னும் புனித பள்ளத்தாக்கில் இருக்கின்றீர். இன்னும் நான் உன்னை என் தூதராக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். ஆதலால் வகையின் வாயிலாக உனக்கு அறிவிக்கப்படுவதற்கு நீர் செவியேற்பாயாக. நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வேறு நாயன் இல்லை. என்னை தியானிக்கும் பொருட்டு தொழுகையை நிலைநாட்டுவாயாக. ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்ததற்கு தக்கபடி பிரதிபலன்கள் அளிக்கப்படும் பொருட்டு நியாய தீர்ப்பு நாள் நிச்சயமாக வருகிறது. ஆகவே அதை நம்பாது தன் மன இச்சையை பின்பற்றியவன் அவ்வாறாயின் நீர் அழிந்து போவாய். உனது கைத்தடியை போடுவீராக என்றான். நபி மூசா அவர்கள் அந்த கைத்தடியை எறிந்தபோது அது சீரும் பாம்பாக மாறியது. அதை கண்ட மூசா நபி அவர்கள் பின்வாங்கி ஓடினார்கள். மூசாவே, முன்னே வாரும், அஞ்சாதீர், நீர் பயமில்லாதவர் என்று அல்லாஹ் கூறினான். உனது கையை உனது சட்டைப்பைக்குள் நுழைப்பீராக. மூசா நபி அவர்கள் அவ்வப்படியே செய்தபோது அந்த கைகள் வெண்மையாக மாறியது. இவை இரண்டையும் வைத்துக்கொண்டு ஃபிரௌனிடம் செல்வீராக என்று அல்லாஹ் கூறினான். என் இறைவா, நான் ஒருவரை கொன்று விட்டேன், எனவே அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்று மூசா நபி அவர்கள் கூறினார்கள். என் சகோதரர் ஹாரூன் என்னை விட தெளிவாக பேசுவார், எனவே அவரை என்னுடன் உதவியாக அனுப்பி வை என்றும் கூறினார்கள். அதற்கு அல்லாஹ் அனுமதி அளித்தான். இவ்வாறு அல்லாஹ் நபி மூசா அவர்களுக்கு துர்மலைக்கு சென்ற போது 2 அற்புதங்களை வழங்கினான். பின் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைப்படி ஃபிரௌனிடம் சென்றார்கள். இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. விரைவில் அந்த தலைப்பை அனிமேஷனில் பார்த்து மகிழுங்க.